கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக. இதோ இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆயத்தப்படுத்தவும், நாம் உணர்த்துவிக்கப்பட்டு மனம் திரும்பவும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஆகவே அதை நான் கேட்டு நாம் அது நமக்குள்ளே அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நாம் இந்த வார்த்தையின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் பரிசோதிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம கூட்டி தருகிறார். ஸோ அந்த நாளை நாம் வீணாக்காதபடிக்கு அத்தான் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே கர்த்தர் கிருபையாக ஒவ்வொரு நாளையும் நமக்கு கூட்டி தருகிறார். எதற்கென்று சொன்னால் நாம் மனம் திரும்ப வேண்டிய இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஸோ அது பரலோகத்துக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை குணப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய ஆத்துமா கரைப்பட்டு போய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா பார்த்திங்கன்னா சோர்ந்து போய் இருக்கிறது. ஸோ அந்த ஆத்துமாவை கர்த்தர் உயிர்ப்பிக்க விரும்புகிறார். அது கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். அதனால தான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மோடு பேசுகிறார். ஆகவே இந்த நாளிலும் கர்த்தர் தாமே என்னோடும் உங்களோடும் ஆவியானவர் பேசுவாராக. ஸோ நாம் கடந்த முறை நாங்கள் ஸோ இந்த கடைசி காலத்திலே குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி தான் நாம் அநேக காரியத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், இயேசுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது அவர் நமக்கு நல்ல முன்மாதிரியாக அவர் பார்த்திங்கன்னா அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் செய்த 3 காரியங்கள். ஸோ அதை தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஸோ முதல் காரியத்தை நாங்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு, அதாவது சீஷர்களை அனுப்பிவிட்டு அதுக்கு பிற்பாடு அவர் பார்த்திங்கன்னா மலைக்கு அவர் ஏறி போனாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அந்த மலையிலே அவர் ஏறி போன அந்த மலையிலே அவர் தனிமையாக இருந்தாருன்னு சொல்லி 3 காரியத்தை நாங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தை மூலமாக நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. ஸோ அதுதான் நாங்கள் பார்த்து இப்போ முதல் காரியத்தை நாங்கள் பார்த்து அவர் ஜனங்களை அனுப்பி விட்டாருன்னு சொல்லி, ஜனங்களையும் சீஷரையும் ஆண்டவர் துரிதப்படுத்தினாருன்னு சொல்லி அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் போகும்படியாக. ஸோ அதை காரியத்தை நாங்கள் பார்த்து ஜனங்கள் சீஷர்கள் அதை எதை குறிக்கிறது, என்ன காரியம், எதற்காக ஆண்டவர் ஜனங்களை அனுப்பினாருன்னு சொல்லி நாம் ஆழமாக பரிசுத்த ஆவியானோட உதவியோடு நாம் அதை கற்றுக்கொண்டோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்று சொன்னால் 2வது காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது அவர் ரெண்டாவது என்ன செய்கிறாருன்னா ஜெபம் பண்ண மலை மேல் அவர் ஏறினார்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். ஸோ திரும்பமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23 வசனத்தை திரும்பமாக நான் வாசித்து நாம் கடந்து போவோமாக. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலை மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார்ன்னு சொல்லி இங்கே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா ஜனங்களை அனுப்பிவிட்டார், சீஷர்களையும் அனுப்பிவிட்டார். இப்போது அவர் என்ன செய்கிறார், மலையை மேல் அவர் ஏறுகிறார், அவர் அந்த ஏறி போகிறார். அப்போ அந்த காரியம் அதாவது நாங்களும் நாம் அனுப்ப வேண்டிய காரியங்களை அனுப்பிவிட்டு, அதை அனுப்ப வேண்டியவர்களை அனுப்பிவிட்டு, துரத்த வேண்டியவர்களை துரத்தி விட்டு, விட வேண்டிய காரியங்களை விட்டு விட வேண்டும். ஸோ அதான் நாங்கள் பல காரியத்தை நாம் தியானித்தோம். ஸோ 2வது காரியம் பார்க்கும்போது அவர் மலை மேல் ஏறி நாங்கள் போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், அந்த காரியத்தை தான் உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். அதாவது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஸோ இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், இப்போ நான் மலையில் ஏறி நாங்கள் போகிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும்போது ஆபிரகாம் பார்த்திங்கன்னா அவருக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ, எது அவருக்கு பிரியமாக இருக்கிறதோ அதை பார்த்திங்க அவர் என்ன சொல்லுவார், நான் காண்பிக்கிற மலையிலே நீ அதை பலியிட வேணும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல், அப்போ சும்மா மலைகள் இல்லை, ஆண்டவர் சொல்லுகிற அந்த மலையின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு பாருங்கள், ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்கிறார் ஈசாக்கை. அப்போ அந்த ஈசாக்கை அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகி ஈசாக்கை. அப்போ பாருங்கள், அப்போ எவ்வளோவாம் பாருங்கள். அப்போ ஈசாக்கை பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு பாருங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் என்று நாம் சொல்ல முடியலும்.
ஏனென்றால் அநேக ஆண்டுகளுக்கு பிற்பாடு வாக்குத்தத்தம் படி பிறந்த ஒரு பிள்ளையாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த அந்த பிள்ளையை நீ என்ன செய்ய வேணுமென்றால் நான் குறிக்கும் அந்த மலையை மேல் நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஸோ இது நமக்கு இப்போ எதை குறிக்கிறதுன்னு சொன்னால், இப்போ நாம் பார்த்தீங்கன்னா ஜனங்களை அனுப்பிவிட்டோம், துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தி விட்டோம், சீஷர்களை நாம் அனுப்பிவிட்டோம். இப்போ நாம் மலைக்கு நாம் ஏறி போகிறோம். ஆனால் மலையில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. என்னென்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை நான் தேவனுடைய பாதத்தில் நான் வைக்க வேண்டும், அதாவது அந்த மலையிலே நான் வைக்க வேண்டும். பாருங்கள், அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான ஆசைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதாவது நம்மளுக்கென்று சில காரியத்தை நாம் பார்த்திங்கன்னா அதை நாங்கள் பிடித்து கொண்டிருப்போம். அப்போ கர்த்தரை விட்டு அதை நாம் பிடித்து கொண்டிருப்போம். அப்போ அந்த காரியம், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியமாக இருக்கிறதோ, கர்த்தரை விட எனக்கு எது முக்கியமாக இருக்கிறதோ அதை நான் என்ன செய்ய வேண்டும், மலையிலே நான் கர்த்தருக்குன்னு நான் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரராகிய நமக்கு ஊழியம் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் ஊழியத்துக்கு கொடுக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் தேவனுக்கு கொடுப்பதில்லை. என்னடா இன்றைக்கு அநேகருக்கு ஊழியம் ஒரு விக்கிரமாக மாறிவிட்டது. அப்போ அந்த ஊழியத்துக்காக பல நேரத்தை கொடுக்கிறார்கள், பல காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் தேவனை மறந்து விட்டு விடுகிறார்கள். தேவனுடைய சமூகத்துக்கு போவதை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஊழியம் முக்கியமாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு பல பேருக்கு பலவிதமான காரியங்கள் முக்கியமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகிமை, அதாவது தங்களை எல்லாரும் கனம் பண்ண வேண்டும், தங்கள் எல்லாரும் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி தங்களுக்கு ஒரு பேரை உண்டாக்குவார்கள். அப்போ அது சில பேருக்கு அது முதன்மையாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போ அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாக மலையில் ஏறி போய் எது எனக்கு தடையாக இருக்கிறதோ, அதாவது கர்த்தரை விட எது எனக்கு முக்கியமாக இருக்கிறதோ அதை நான் கர்த்தருக்கு நான் பலியிட வேண்டும் என்ற கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். பாருங்க, எப்படி ஆபிரகாம் பாருங்க ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு ஈசாக்கை அவர் பெற்றெடுக்கிறார் என்ற கர்த்தராலே பெற்றெடுத்த ஒரு பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை நீ எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை ஆண்டவர் பரிசோதிக்கிறார். அதாவது அவர் பார்த்தார் என்னன்னு சொன்னால், ஆபிரகாம் ஈசாக்கை அதிகமாக நேசிக்கிறானா அல்லது என்னை நேசிக்கிறானான்னு சொல்லி அவர் பரிசோதித்து பார்க்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியான சோதனைகள் வரும். இப்படியான காரியத்தை கர்த்தர் பார்ப்பார். இவன் ஊழியம் என்று ஊழியத்துக்கு தான் அதிகமாக நேரத்தை கொடுக்கிறான், ஊழியத்துக்கு தான் தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் என்னுடைய சமூகத்தை ஒரு மேலோட்டமாக என்னுடைய சமூகத்தை தேடுகிறான். ஆனால் என்னுடைய சமூகத்திலே தேடி அந்த கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம், அந்த அநேக நாட்கள் காத்திருப்போம் என்று சொல்லி அந்த வாஞ்சை அவனுக்கு இல்லை. ஆனால் அவன் என்ன செய்கிறான், அதிக நேரத்தையும் அதிக பலத்தையும் ஊழியத்துக்கு கொடுக்கிறான்னு சொல்லி கர்த்தர் அதை பார்ப்பார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது அதிகமாக காணப்படுகிறது, கர்த்தருடைய சமூகம், கர்த்தர் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறாரா அல்லது ஊழியம் ஊழிய காரியங்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதா என்று சொல்லி கர்த்தர் அதை பரிசோதித்து பார்ப்பார். அதனால தான் இன்றைக்கு பல பேருக்கு பல காரியங்கள் முதன்மையாக காணப்படுகிறது. சில காரியங்கள் நமக்கு முதன்மை இடத்தை பெறுகிறது. அதையெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த மலையிலே கர்த்தருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், பலியிட வேண்டும். அதான் கர்த்தர் பார்ப்பார். அப்போ கர்த்தருடைய பார்வையிலே பாருங்க எது முக்கியமாக இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம், கர்த்தர் முதலிடமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். வேறு எந்த காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. அது ஊழியமாக இருந்தாலும் சரி, அது நபர்களாக இருந்தாலும் சரி, அது பொருட்களாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, அது கர்த்தரை விட அவைகள் முதன்மையாக இடத்தை பெறக்கூடாது. அப்போ கர்த்தர் நம்ம என்ன செய்வார்ண்டா பரிசோதித்து பார்ப்பார். அப்போ அந்த மலையிலே நான் காத்திருக்கும் போது, மலையில் ஏறி நான் காத்திருக்கும் போது, நான் ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் நான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தரை விட வேறு ஏதாவது காரியம் எனக்கு முதலிடத்தை பெறுகிறதான்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். அதான் நான் பாருங்கள், ஊழியம் சில பேருக்கு பாருங்கள் முதலிடத்தை பெறுகிறது. கர்த்தரை விட ஊழியம் இன்றைக்கு அநேகருக்கு அது பெருசாக தோண்டப்படுகிறது. அப்போ அதெல்லாம் நாம் என்ன செய்ய வேணும்னா நாம் பரிசோதித்து பார்க்க வேணும். அதான் கர்த்தர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து. பாருங்க, அவர் சொல்லுகிற விதத்தை பார்க்கும்போது பாருங்க, அவர் என்ன சொல்ல, உன் புத்திரன் என்று சொல்லுகிறார். அடுத்தது அதோடு நிப்பாட்டவில்லை, உன் ஏகசுதன் உன் நேசகுமாரனாக ஈசாக்கை. அப்போ உன் மகனை பலியிடன்னு சொல்லி இருக்கலாம்.
ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த 3 காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. உன் புத்திரன் என்று சொல்லுகிறார், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் என்று சொல்லுகிறார் பாருங்க. ஒன்று 3 காரியங்கள் வருகிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயம். உன்னு சொல்லும்போது என்னுடையது, எனக்காக, அப்படி நாம் பல காரியத்தை நம்ம ஊழியத்திலே பார்த்தீங்கன்னா நாம் என்னுடையது, எனக்கு, நான் சொல்லி அதிகமான வார்த்தை நாம் பயன்படுத்துவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சுயத்தை குறிக்கிறது அந்த காரியங்கள். அதான் ஆண்டவர் நம்முடைய சுயத்தை, எனக்கு, என்னுடையது, அது அப்படியான காரியத்தை நான் பலியிட வேண்டும். கர்த்தர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எனக்கு அந்த கிருபையை தருகிறபடியால் தான் நான் ஊழியத்தை நான் செய்கிறேன். அந்த ஊழியத்துக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆகவே அதில் நான் மேன்மை பாராட்டவும், அது என்னுடையது, எனக்கு, நான் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆகவே அந்த காரியங்கள் தான் நான் கர்த்தருக்கு நான் பலியிட வேண்டும். இன்றைக்கு சில பேர் சொல்வார்கள், நேபுகாத்நேச்சர் சொல்லுகிறது போல நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஊழிய, அதாவது தம்முடைய கைகளினாலே செய்த காரியங்களை பார்த்து வெளியிலே அவர்கள் சொல்ல மாட்டார். நான் உள்ளுக்குள்ளே அவர்கள் பெருமையாக எண்ணிக்கொள்வார்கள். இது நான் கட்டினது, எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் உருவாக்கின இந்த சபை, பகலும் நான் ஓடி ஓடி உழைத்து அநேக ஆத்துமாக்களை போய் நான் சந்தித்து நான் பெரிய சபையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் எண்ணத்தில், அவர்களுடைய எண்ணங்களிலே இருக்கும். அவர்கள் சொல்ல மாட்டார்கள், ஆனால் அவங்களுடைய எண்ணங்களில் அது பெரிதாக இருக்கும். கர்த்தரை விட அது பெரிதாக இருக்கும். அப்போ கர்த்தரை விட எது நமக்கு பெருசாக வருகிறதோ அதெல்லாம் நாம் கர்த்தருக்கு முன்பாக வைக்க வேண்டும். என்றால் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை என நாங்கள் சொல்லப்படுகிறது. அதான் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நாங்கள் பெற்றதை நாங்கள் உம்முடைய கரத்தை நாம் கொடுக்கிறோம் என்றால் மேன்மை பாராட்ட நமக்கு ஒன்றுமே இல்லை. என்றால் நீர் தந்ததை திரும்ப நாம் உமக்கு கொடுக்கிறோம். மற்ற எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்த உம்முடைய கரத்தினால் ஆகும். அப்போ அதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நாம் பல ஊழியக்காரராக இருக்கிறோம். இன்றைக்கு சில காரியத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை பார்த்தீங்க எங்களுக்கு முக்கியமாக பிடித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அது எல்லாம் பார்த்தீங்கன்னா அது என்னுடைய ஜெபத்துக்கு அவைகள் தடையாக இருக்கும். சில பேருக்கு சில நபர்கள் முக்கியமாக இருப்பார்கள். சில பேர் அந்த நபர்களுடைய சொல்லை அவர்கள் விரும்பி கேட்பார்கள். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதை விட இன்றைக்கு மனிதருடைய சத்தத்தை நாம் விரும்பி கேட்கிறோம். அதெல்லாம் நமக்கு கண்ணியாக போகும். அப்போ நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு தந்த இந்த ஊழியங்களிலே அவர் தான் என்னுடைய எஜமானனாய் இருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறதை நான் செய்ய வேண்டும் என்றால் அவர் தான் என்னுடைய எஜமான், நான் அவருக்கு அடிமை. ஆகவே நான் என்ன தீர்மானம் எடுக்கிறதா இருந்தாலும், நான் என்ன ஊழியத்தை செய்கிறதா இருந்தாலும் எஜமான் சொல்லித்தான் நான் செயல்பட வேண்டும். ஆகவே எல்லாம் என்னுடைய பிரயாசம், நான் செய்தது எனக்குன்னு சொல்லுகிறதுக்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. ஏனென்றால் எல்லாம் அவராலே நாம் பெற்றுக்கொண்டும் அவருடைய பலத்தாலே நாம் செய்கிறோம். கர்த்தருடைய கிருபையாலே நாம் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபையாலே தான் நாம் செய்கிறோம். ஆகவே எல்லா கனத்தை நாம் அவருக்கு நாம் கொடுக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஊழிய பாதையிலே பார்த்தீங்கன்னா பிசாசு என்ன செய்வானா, இப்படியான தந்தனங்கள் மூலமாக நம்மை விழத்தள்ளவும் பாருங்க, கர்த்தருடைய கோவாக்கினை நம்மை வருவதற்கும் நம்ம இப்படி நடத்துவான். அதான் நாங்கள் பார்க்கும்போது ஏரோது பார்த்தீங்கன்னா அவர் பிரசங்கம் பண்ணினார். அப்போ எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று சொல்லி ஆட்பரித்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஜனங்கள் எல்லாரும் புகழும் போது அந்த ஏரோது பார்த்தீங்கன்னா அந்த மகிமையை அவர் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். அதனாலே பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது உடனே பாருங்க ஒரு தேவதூதன் அவரை அடித்ததினாலே அவர் உடனே பாருங்க புழுத்து செத்தாருன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ பாருங்க பிசாசு என்ன செய்வான் என்றால் நம்மை பெருமையை உண்டாக்க, நமக்குள்ள ஒரு பெருமை உண்டாக்க நம்மை நடத்துவான். அப்போ அதனால தான் மிகவும் இந்த ஊழியக்காரராகிய நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் கர்த்தரை நாங்கள் மதிக்காமல் பாருங்கள் நாம் என்ன செய்கிறோம்னா நாம் வேறு காரியங்களுக்கு நம்முடைய மகிமையை நாம் கொடுக்கிறோம். கர்த்தர் தான் நமக்கு மகிமையாக இருக்க வேண்டும். அப்போ அவருக்கு நாம் மகிமையை கொடுக்கிறதை விட்டுட்டு நாம் சில ஊழியங்களுக்கு நாம் மகிமை கொடுக்கிறோம், சில நபர்களுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறோம், நாம் கையால் செய்கிற அந்த ஊழிய காரியங்களுக்கு நாம் மகிமை கொடுக்கிறோம். அதெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தை கொண்டு
கொண்டு வரும். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்தந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எது முதன்மையான இடத்தை பெறுகிறதோ அதெல்லாம் நாம் பலியிட வேண்டும். ஏனென்றால் அவர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. கொலோசியர் 1:18 நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழுந்து எழுந்த முதற்பேருமானவர் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர் பாருங்க, சபையாகி சரீரத்துக்கு பாருங்க அவர் தலையானவராக இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றிலும் சபையில் நடக்கிற ஊழியங்களா பாருங்க, ஜெபங்களா, என்னென்ன சபையில நடக்கிறதோ அது எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் முதல்வராக இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் பாருங்க, பலிபீடத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் போது நாம் யாரையும் எந்த மனிதரையும் நாங்கள் மேன்மைப்படுத்தக்கூடாது. கர்த்தரை தவிர வேறு எந்த ஒரு நபரையும் நாம் மேன்மையாக எண்ணி மேன்மையாக அவர்களை குறித்து நாம் பேசக்கூடாது. அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவரே இயேசு கிறிஸ்துவே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அப்போ நாம் யாராவது நாம் மேன்மைப்படுத்த வேண்டுமா? கர்த்தரை தான் நாம் மேன்மைப்படுத்த வேண்டும். எந்த மனுஷனை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த மேன்மைக்கும் அந்த கனத்துக்கும் எந்த மனுஷரும் உரியவர்கள் அல்ல. தேவன் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அவருக்கு தான் நாம் கனத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு சில நேரம் பார்த்தீங்கன்னா சில ஊழியக்காரர்கள் பாருங்க, சில மனிதரை மேன்மையாக கதைப்பார்கள், மேன்மையாக சொல்வார்கள். கர்த்தருடைய பாருங்க அந்த பலிபீடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற அந்த நேரங்களிலே சில மனிதர்களை குறித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? மேன்மையாக பேசுவார்கள். ஸோ அதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தொழிருந்து எழுந்த முதற்பேருமானவர். அப்போ யாரையும் நாம் பார்த்தீங்கன்னா மேன்மையாக நாம் கதைக்கக்கூடாது. கனம் பண்ணலாம், ஆனால் அவர்களை நாம் மேன்மைப்படுத்தக்கூடாது. அதாவது மேன்மையாக நாம் எண்ணக்கூடாது அவர்களை. கிறிஸ்து தான் பாருங்க முதன்மையாக இருக்கிறார். கிறிஸ்து தான் நமக்கு எல்லாவற்றிலும் மேலானவராக இருக்கிறார். அதை நாங்கள் பார்க்குறோம், முதல்வராக இருக்கிறார். அப்போ எந்த ஊழியக்காரன் நாங்கள் புகழ்ந்து மேன்மையாக நாம் கதைக்கக்கூடாது. அப்போ இந்த காரியங்களே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, நம்முடைய ஊழிய வாழ்க்கையில நாம் கர்த்தரை மாத்திரம்தான் நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். அவரை தான் நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அவருக்கு தான் நாம் கனத்தையும் மகிமையும் நாம் ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்த வேண்டும். பாருங்கள், வேறு எந்த நபரையும் நாம் தொழுது கொள்ளவோ அவர்களை நாங்கள் மேன்மையாகவோ, அதாவது அவர்களை முதன்மையாக நாம் எண்ணக்கூடாது என்ற வேதம் சொல்லுகிறது. அவர் தான் முதல்வராக இருக்கிறார். அப்போ எந்த நபரோ பாருங்கள், எந்த ஊழியங்களோ நமக்கு பார்த்தீங்கன்னா முதல்வராய் வரக்கூடாது, முதலாய் வரக்கூடாது. அது கர்த்தர் தான், இயேசு கிறிஸ்து தான் எங்களுக்கு முதல்வராய் வர வேணும் என்று சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்களை தான் நாம் என்ன செய்ய வேணும்னா நாம் பலியிட வேண்டும் மலையிலே. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே ஆபிரகாமுக்கு, ஈசாக்கே நீ எனக்கு பலி செலுத்த, எனக்கு தெரியும். அதான் சொல்லுவோம், எனக்கு தெரியும் உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசுகுமாரன் எனக்கு தெரியும். அதனால தான் நீ அவனை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு எது எங்களுக்கு முதன்மையாக இருக்கிறதோ அதை நாம் கர்த்தருக்கு பலியிட வேண்டும். அப்போ அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். மலைக்கு போய் முதல் இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் முதல்வராக இருக்க வேண்டும். அதே போல தான் குடும்பத்திலும். இன்றைக்கு குடும்பத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவை விட்டு வேறு எந்த காரியங்களும் நமக்கு முதலாய் வரக்கூடாது. இன்றைக்கு பாருங்கள், சில குடும்பங்களிலே பணம் முதலிடத்தை பெற்று இருக்கும். சில நேரம் படிப்புகள் முதலிடத்தை பெற்றிருக்கும். சில பேருக்கு இருக்கிற வீடுகள், அவங்களுக்கு உண்ட சொத்துக்கள், ஸோ அவங்களுக்கு இருக்க வசதி, அதெல்லாம் அவர்களுக்கு முதலிடமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருக்கு நான் பலி செலுத்த வேண்டும். கர்த்தரை விட வேறு எந்த ஒரு காரியங்களும், வேறு எந்த ஒரு நபர்களோ கர்த்தரை விட முதன்மையாக இடத்தை பெறக்கூடாது. அப்போ தான் நாங்கள் கொலோசியரில் நாங்கள் பார்த்தோம், அவர் தான் முதல்வராக இருக்கிறார். அப்போ அவருக்கு தான் நான் என்ன செய்ய வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டிய எல்லா கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் அவருக்கு நாம் செலுத்த வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் தனியாக போய் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக நாம் இதை சரி செய்ய வேண்டும். அப்போ இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இதுதான் நாங்கள் ரெண்டாவது ஜெபம் பண்ண நாம் மலை மேல் ஏற வேண்டும் என்று நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த காரியத்தை நாம் கவனித்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மலையில் ஏறி இந்த காரியத்தை நாம் சரி செய்து அதுக்கு பிறகு அடுத்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். ஸோ அடுத்தது நாங்கள் பார்ப்போம். மூன்றாவது இயேசு என்ன செய்தாராம், அவர் மலையில் ஏறி அந்த நேரம் பார்க்கும்போது அவர் தனிமையாக இருந்தாருன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ மூன்றாவது அந்த மலையில் இயேசு தனிமையாக
இருந்தார். அப்போ நாமும் என்ன செய்யணும் என்றால், நாம் வந்து ஜனங்களை அனுப்பிவிட்டு, சீஷர்களையும் அனுப்பிவிட்டு, நாம் மலைக்கு ஏறி போய் நாம் என்ன செய்யணும் என்றால், நாம் வந்து கர்த்தருக்கு நாம் பலியிட வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது முதல் இடத்தை பெறுகிறதோ அந்த காரியங்களை நாம் கர்த்தருக்கு நாம் பலி செலுத்த வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தான் முதல்வராக இருக்க வேண்டும். அந்த காரியம் இப்போ மூன்றாவது வந்து நாம் மலையிலே தனிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, யாத்திராகமம் 24 அதிகாரம் 12 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே பார்த்தீங்க கர்த்தர் வந்து மோசேயை பார்த்து சொல்லுகிறார். மோசேயை வந்து தனியாக கூப்பிடுகிறார். ஜனங்களையும் விட்டுட்டு ஆசாரியர்களையும் விட்டுட்டு நீ ஏறிவான்னு சொல்லி ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் மோசேயை கூப்பிடுகிறார் என்றால், ஏன் அவர் தனிமையாக அங்கே இருக்க கூப்பிடுகிறார் என்று சொன்னால், நாங்கள் யாத்திராகமம் 24:12 வாசித்தது போல அவர் என்ன செய்கிறார் என்றால், கற்பனைகளையும் உபதேசிப்பதற்கு அதாவது நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்ல. அப்போ அதாவது என்ன என்று சொன்னால், கர்த்தர் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நமக்கு சொல்லி தருவதற்கு. ஆகவே என்னுடைய குடும்பத்துக்கு நான் சொல்ல வேண்டிய, அதாவது தேவன் சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். சபைக்கு நாம் சொல்ல வேண்டிய காரியத்தை, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே தனிமையாக நாம் காத்திருக்க வேண்டும். அந்த ஏற்கனவே நாம் ஜனங்களோடு கூட இருந்தோம் என்றால் சில காரியத்தை நாம் அறிய முடியாது. அதான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை என்னாலே நான் வந்து அறிந்து கொள்ள முடியாது. அப்போ நான் தனியாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது தான் கர்த்தர் வந்து எனக்கு காரியங்களை வெளிப்படுத்துவார். அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறார், தனிமையாக நாம் வந்து அங்கே மலையிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ நாம் தனிமையாக காத்திருக்கும் அந்த வேளையிலே கர்த்தர் வந்து வரப்போகும் காரியங்களை குறித்து நம்மோடு பேசுவார். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகளை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஏன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற குறைகளையும் குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ பல காரியத்தை நமக்கு கற்றுத்தருவார். அப்போ நாம் கற்றுக்கொள்கிற இடம் எங்கன்னு சொன்னால் கர்த்தருடைய சமூகம். அப்போ அந்த சமூகத்திலே, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது பல காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். அவருடைய சாயல் எனக்குள் கடந்து வரும், அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள் கடந்து வரும். அப்போ ஆதாமின் சாயல் என்னை விட்டு போய் தேவ சாயல் எனக்குள் காணப்படும். அதற்காகத்தான் கர்த்தர் வந்து ஒவ்வொரு குடும்ப தலைவர்களையும், ஒவ்வொரு சபை நடத்துகிற தலைவர்களையும் தனிமையாக வந்து காத்திருக்கும்படியாக, மலையை மேல் வந்து காத்திருக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் கூப்பிடுகிறார். அப்போ இந்த காரியத்துக்காகத்தான். ஏனென்றால் வரப்போகும் காரியங்கள் நமக்கு தெரியாது. இப்போ நாளைக்கு என்ன நடக்க போகிறது, அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகிறது, ஏன்னா ஒரு 3-4 வருஷத்தில் என்னென்ன நடக்க போகிறது, பூமி எந்த நிலைமையில் இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ அதனால தான் வந்து கர்த்தர் வந்து வரப்போகும் காரியங்களை நமக்கு சொல்லுவதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதுக்காகத்தான் மலைக்கு கூப்பிடுகிறார். பாருங்க, ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பாருங்க, ஆமோஸ் 3 அதிகாரம் 7 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யாருன்னு சொல்லி இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பார்த்தீங்கன்னா இந்த ரகசியங்கள் அதை வெளிப்படுத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் வந்து தம்முடைய ஊழியக்காரரை பாருங்க, அவர் என்ன செய்கிறார், மலைக்கு கூப்பிடுகிறார். என்ன மலைக்கு நாங்கள் தனியாக இருந்தால்தான் ரகசியத்தை நமக்கு சொல்லுவார். பாருங்க, இப்போ நாம் இப்போ உலக ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது பாருங்க, பல பேர் இருக்கும்போது ஒரு ஆளுக்கு நான் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும் என்றால் எல்லாரும் இருக்கத்தக்க விதமாக நாம் வந்து சொல்ல மாட்டோம் ரகசியத்தை. என்றால் எல்லாரும் கேட்டால் ரகசியம் இல்லை. அப்போ நாம் அந்த நபரை நாம் தனியாக கூப்பிட்டு மெல்லமாக காதில் தான் அந்த ரகசியத்தை நாம் சொல்லுவோம். பாருங்கள், அப்போ உலக ரீதியாக, மனுஷ ரீதியாக நாம் இப்படி தான் நமக்கு செய்கிற அந்த முறையை நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதே போலத்தான் கர்த்தர் இனி வரும் காலத்தில் நடக்க போகிற காரியங்களை அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதனால தான் வந்து அந்த வரப்போகிற காரியங்கள், அந்த ரகசியங்களை நமக்கு தெரிவிக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறபடியால் தான் நம்மை அவர் மலைக்கு கூப்பிடுகிறார். பாருங்கள், இந்த குடும்ப தலைவர்களையும் சபை நடத்துகிற தலைவர்களையும் அவர்களை தனியாக கூப்பிடுறதுக்கு என்ன காரணம் என்றால் ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான். அதான் இங்கே நாங்கள் ஆமோஸில் நாங்கள் பார்க்குறோம். என்ற கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை, பாருங்க, அவற்றை ஊழியக்காரருக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்த
அதுக்காக தான் கூப்பிடுகிறார். அப்போ அதை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். அப்போ இந்த உலகத்தை நோக்கி பல காரியங்கள் வரப்போகிறது. அப்போ கர்த்தருடைய தீர்க்கதரிசனங்களாக நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ அவர் செய்ய போகிற காரியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்த விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அப்போ எத்தனை பேர் அதுக்கு நேரத்தை எடுத்து நாம் மலைக்கு ஏறி போகிறோமோ அப்படிப்பட்ட ஊழியக்காரருக்கு தான் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நாம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்து கொண்டே இருக்கிறது ஒழிய ஆனால் எஜமானத்தில் போவது இல்லை. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஊழியம் தான் முக்கியமாக இருக்கிறது ஒழிய கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது அவர்களுக்கு அது மேன்மையாக பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இல்லை அந்த காரியங்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஊழியக்காரர்கள் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தார்கள். பாருங்கள், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்பு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பெரிதான எழுப்புதல் சபைகளில் இருந்தது. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சபைகளில் இருந்தது, குடும்பங்களில் இருந்தது. எல்லாரும் வாஞ்சையோடும் தாகத்தோடும் கர்த்தரை தேடினார்கள். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய காலத்திலே, இப்போ நாம் வாழ்கிற காலத்திலே கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லாமல் போய்விட்டது. தேவ பக்தியும் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு துணிகரமாக பாவத்தோடு இன்றைக்கு சபையிலே ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கு துணிகரமாக பார்த்தீங்கன்னா பாவம் செய்கிறார்கள். ஸோ பல பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பிரியமற்ற காரியத்தை இன்றைக்கு செய்கிறார்கள். ஆனால் அதே நேரம் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள், பிரசங்கம் பண்ணுகிறார்கள், எல்லாம் துணிகரமாக செய்கிறார்கள். ஆனால் பார்த்தீங்க, அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் பாருங்க அவருடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு ஊழியக்காரர் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் தலைவர்களை கூப்பிடுகிறார் மேலே வரும்படியாக மலைக்கு என்ற ரகசியத்தை சொல்ல அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தலைவர்களும் குடும்ப தலைவர்களும் பார்த்தீங்கன்னா அவர்கள் வேறு வேறு காரியங்களோடு பார்த்தீங்கன்னா டைம் செலவழிக்கிறார்கள், வேறு வேறு காரியங்களை செய்கிறபடியினால் தேவனுடைய ரகசியத்தை இன்றைக்கு இந்த ஊழியக்காரர்கள், அதாவது இந்த சபை நடத்துகிற தலைவர்கள், குடும்ப தலைவர்கள் தேவனுடைய ரகசியத்தை அறிய முடியாதபடிக்கு இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அவனுடைய வாஞ்சை என்ன தெரியுமா? அவர் செய்ய போகிறதை தம்முடைய ஊழியக்காரனுக்கு எச்சரிக்க விரும்புகிறார். பாருங்க, அப்போ அந்த காரியத்தை தான் அதற்காகத்தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். நாம் மலை மேல் ஏறி நாம் தனிமையாக இருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். அந்த ரகசியத்தை சொல்வதற்காக நாம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், பல காரியத்தை நமக்கு சொல்லி தருவார். பாருங்கள், நம்முடைய பிரசங்கம் நாம் எப்படி பிரசங்கம் பண்ண வேண்டும், எதை நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் நமக்கு சொல்லி தருவார். பாருங்கள், இந்த பிரசங்கம் எல்லாம் ஏதோ நான் யூடியூப்பில் பார்த்து மெசேஜ்களை பார்த்து கூகுளில் பார்த்து ChatGPT எல்லாம் பார்த்து அவைகளை எடுத்த மெசேஜ் அல்ல. கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருக்கும் போது, மலையிலே காத்திருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு சொல்லி தந்த காரியங்களை தான் உங்களுக்கு நான் செய்தியாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பாருங்க, அப்பா இது கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நாம் பெற வேண்டும் இந்த காரியங்களை என்று அவர் இந்த கடைசி காலத்திலே இன்றைக்கு சபை எல்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முதுகை காட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்கள். எப்படி அந்த இசைக்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய பலிபடத்துக்கு ஊழியக்காரர்கள் முதுகை காட்டி சூரியனை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நாங்கள் பார்க்கிறோம் எசேக்கியேலே. அதே போல தான் இன்றைக்கு ஜனங்களும், இன்றைக்கு குடும்பங்களும், இன்றைக்கு ஊழியக்காரரும், இன்றைக்கு சபையும் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முதுகை காட்டிக்கொண்டு சூரியனை பார்த்து வணங்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ சூரியன் எதை குறிக்கிறதுனா உலக காரியத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, இந்த சூரியன் இல்லாமல் இந்த உலகத்திலே பாருங்க ஒன்றுமே இருக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதனால சூரியன் இன்றைக்கு உலகத்துக்கு முக்கியம். அதே மாதிரி தான் இன்றைக்கு உலக காரியத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய குடும்பங்களும் இப்போ ஊழியக்காரர்களும் சபைகளும் பார்த்தீங்கன்னா உலகத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் என்று சொல்லி அதை பிடித்து கொண்டிருக்கிறார். ஆனால் பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அங்கே இல்லை, அங்கே தேவன் தான் வெளிச்சமாக இருக்கிறார். பாருங்க, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சபையின் வாழ்க்கையிலும் கிறிஸ்து தான் வெளிச்சமாக இருக்க வேண்டும், கிறிஸ்து தான் மையமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு பதிலாக இன்றைக்கு உலக காரியங்கள் தான் இன்றைக்கு குடும்பங்களிலும் சபைகளும் அதிகமாக காணப்படுகிறது. அதான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். அதனால் தான் இந்த ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவுக்கு முதுகை காட்டி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திலே போவதை குறித்து அவர்கள் அதை கூட சிந்திக்கிறதும் இல்லை. ஏதோ ஒரு மேலோட்டமான ஜெபங்களை பண்ணுவது, மேலோட்டமான ஊழியங்களை செய்வது, மேலோட்டமாக பைபிள் வாசிப்பது, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதுக்காக காத்திருப்பதில்லை.
அவங்க பழக்கப்பட்ட ஜெபங்களையும் பழக்கப்பட்ட காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறார்கள். அதன் தான் என்னுடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் அறிவிக்க முடியாதபடி இருக்கிறது, ரகசியங்களை சொல்ல முடியாதபடி இருக்கிறது, எச்சரிக்க முடியாதபடி இருக்கிறது. அதனால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், மலையிலே நீங்கள் தனியாக ஏறி இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அவர் தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார், நமக்கு எச்சரிக்க விரும்புகிறார். எப்படி நோவாவுக்கு கர்த்தர் எச்சரித்து பாருங்க எப்படி அவரை பாதுகாத்தாரோ, அதே போல இந்த நாட்களிலே இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு சபைகளையும் கர்த்தர் எச்சரித்து அவர்களை பாதுகாக்க விரும்புகிறார். ஆனால் எத்தனை பேர் எத்தனை தலைவர்கள் அன்றைக்கு அவங்க டைமை ஒதுக்கி மலைக்கு ஏறி போய் எத்தனை பேர் காத்திருக்க விரும்புகிறீர்கள்? அப்போ அந்த வாஞ்சியம் அந்த தாகம் உங்களுக்கு இருந்தால்தான் வாஞ்சியுள்ள யாவரும் மேலே நாவி ஊற்றுவேன் என்று சொன்ன அதே தேவன் தான் நீங்கள் வாஞ்சியோடும் தாகத்தோடும் கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கும் போது, அந்த மலையிலே காத்திருக்கும் போது நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லி தருவார். உங்களோட குடும்ப சூழ்நிலை கேட்ட காரியத்தை ஆலோசனை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். சபையில் இருக்கிற பிரச்சனைக்கு அது கேட்ட ஆலோசனை உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மலையிலே நீங்கள் அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ எப்படி மோசே பாருங்க நியாயப்பிரமாணத்தை கையில் பெற்றுக்கொண்டு மலையிலிருந்து இறங்கி வந்தார் ஜனங்களுக்கு சொல்லுவதற்காக. அதே போலத்தான் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரிடத்தில் அந்த செய்தியை நீங்கள் பெற்று நீங்கள் வந்து ஜனங்களுக்கு சொல்லும் போது அந்த வார்த்தை ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும். அத்தம் வேதம் சொல்லுகிற சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி. அப்போ அந்த சத்தியம் எங்கே பெற வேண்டும்? மலையிலிருந்த சத்தியத்தை நாம் பெற வேண்டும். அந்த சத்தியத்தை மலையிலிருந்து நாங்கள் பெற்று அதை ஜனங்களுக்கு சொல்லும் போது நிச்சயமாக 100% ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாக்கும். பாருங்க, இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா பிசாசின் கட்டிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கே தெரியல நாம் கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி பாருங்க. அப்போ அந்த கட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் விடுதலையாக்கும். அதற்காகத்தான் கர்த்தர் கூப்பிடுகிறார் தலைவர்களை. அப்போ நாம் அந்த டைம் எடுத்து போய் உட்கார்ந்தால்தான் கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு சொல்லுவார். அப்போ இதெல்லாம் நாம் தப்ப வேணும் என்றால் நாம் இந்த காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்போ குடும்ப தலைவராகிய நாம் பாருங்கள், இந்த காரியத்தை நாம் சீரியஸாக எடுக்க வேண்டும். நாங்கள் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வருவது போவது எப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை ஏதோ சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணுவது, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பதில்லை, கர்த்தரை போய் கேட்பதில்லை. ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டும், எதை நீ சபைக்கு சொல்ல விருப்பமுள்ளவராக இருக்கிறீர், எதை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி காத்திருக்க டைம் இல்லை. இன்றைக்கு அநேகருக்கு மெசேஜ் இருக்குது, ஏதோ பார்த்துட்டு ஏதோ ஒரு மெசேஜ் எடுத்துட்டு சொல்லிட்டு அந்த காரியத்தை முடிச்சா சரின்னு சொல்லி இன்றைக்கு அநேகருடைய ஊழியம் போய்கொண்டிருக்கிறது. பாருங்க, கர்த்தர் அப்படியான ஊழியத்தை செய்வதற்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் சொல்லுகிறபடியான ஊழியத்தை செய்யத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அதை நாம் கவனமாக இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்த காரியத்தை அதனால் தான் கர்த்தர் மலைக்கு ஏறி வரும்படியாக சொல்லுகிறார். ஆகவே இந்த காரியத்தை சீரியஸாக எடுத்து தயவு செய்து ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் நீங்கள் இந்த காரியத்தை கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தயவு செய்து இந்த நேரத்தை எடுத்து நீங்கள் மலையிலே காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே மாற்றம் உண்டாகும். அதே நேரத்தில் சபையிலும் ஒரு மாற்றத்தை வெதி சீக்கிரத்தை நீங்கள் காண்பீங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் பாருங்கள், ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும், சீஷர்களை அனுப்பிவிட வேண்டும், துரத்த வேண்டிய காரியங்களை துரத்தி விட வேண்டும், மலைக்கு ஏறி போய் நாம் பலியிட வேண்டும். அதாவது என்னுடைய வாழ்க்கையில் எது முதல் இடத்தை பெறுகிறதோ அதை நாம் வழியிட வேண்டும். அது பல பேருக்கு பல காரியங்கள் இருக்கிறது. சில நபர்களாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பாருங்கள் பெயர் புகழாக இருக்கலாம், உலக காரியங்களாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன காரியம் உங்களுக்கு முதலிடத்தை பெறுகிறதுன்னு சொல்லி. அப்போ அந்த காரியத்தை நாம் பலியிட வேண்டும். அப்போ அதெல்லாம் நான் செய்த பிறகு தான் கர்த்தர் நம்மோடு பேச தொடங்குவார். என்ற நாம் செய்யாமல் கர்த்தர் பேச மாட்டார். அப்போ நாம் செய்ய வேண்டிய காரியங்களை முதல் நாம் செய்ய வேண்டும். நம்முடைய பங்கு இருக்கு, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் செய்து முடித்த பிறகுதான் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்க என்னுடைய காது திறக்கும். அப்போ அந்த நிலைமைக்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறார். ஸோ மிச்ச காரியத்தை அடுத்த முறைக்கு நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.